ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகுடு தமிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை, நீங்களும் கோடீஸ்வரர் ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இறைவன் உணர்த்திய பதில் தான் இந்த கதை. சரிங்களா, கதைக்குள்ளே போகலாங்களா? ஒரு ஊரில் ராமையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு விபரீத ஆசை. என்ன அப்படின்னா, கடவுளை நேரில் பார்க்கணும் அப்படின்றது. கடவுளை நேரில் பார்த்தா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம், நம்ம எப்படியாவது கடவுளை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன மண்டையில் இந்த மாதிரி ஒரு கேள்வி. சரி, நம்ம எப்படியாவது கடவுளை பார்க்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்மளும் முனிவர்கள் மாதிரி உட்காந்து தவம் பண்ணால் கண்டிப்பாக கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி தோன்றுவாருன்னு நினச்சிக்கிட்டு அவர் யோசிக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு மலை உச்சிக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு மலை உச்சியில் ஏறி உட்காந்துக்கிட்டு, இன்றைக்கி தவம் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு மண்டையில் ஒரு பல்ப் எரியுது. என்ன அப்படின்னா, கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்தால் தானே கடவுள் நம்ம முன்னாடி தோன்றுவார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த அந்த ராமையா என்ன பண்ணுவார்னா, திடீர்னு நான் கடவுள் ஆரியா மாதிரி ஒரு காலில் நிற்க ஆரம்பிச்சிருவார். நின்றுட்டு தவம் புரிய ஆரம்பிச்சிருவார். 2 நாள் அதே மாதிரி நின்று தவம் புரிகிறாரு. 3ஆவது நாள் கடவுள் அவர் முன்னாடி தோன்றதில் கடவுள் ருத்ராட்ச கொட்டையோட இல்லை கையில் வேல் அந்த மாதிரியோ அவர் முன்னாடி தோன்றலை. ஒரு முனிவர் மாதிரி தோன்றாரு. போய் நின்ன உடனே, மகனே உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரை பார்த்த உடனே ராமையாவுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வேணுன்னே கடவுள் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னுட்டு, என்ன நம்ம கடவுள் வந்துட்டாரேன்னு நம்ம சந்தோஷப்படுறோம், ஆனால் இவரை பார்த்தா கடவுள் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறத கடவுள் புரிஞ்சுக்கிறாரு. என்னடா கடவுள் இப்படி வந்திருக்காரே, இவர் கடவுள் தானா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சந்தேகமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ராமையா ஆமான்னு சொல்லி தலையும் ஆட்ட முடியல, இல்லைன்னு சொல்லி தலையும் அசைக்கவும் முடியல. என்னடா பண்ணுறது, எது சொன்னாலும் கடவுள் கோச்சிப்பாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் தயங்க போய் தலையை மேலும் கீழுமா ஆட்டுறாரு. சரி, நான் எப்படியும் முன்னால் தோன்றிட்டேன், உனக்கு என்ன வரம் கேளு, நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லுவார். அதுக்கு நான் உங்களை பார்த்தா கடவுள் மாதிரியே தெரியல, நீங்கள் ஒரு முனிவர் மாதிரி இருக்கீங்க, உங்ககிட்ட போய் நான் எப்படி வரம் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நீ எனக்கு கடவுள்னு நம்பலையோ தெரியாது, நான் உனக்கு ஒரு 3 வரங்கள் தரேன்னு சொல்லிட்டு இது ஒரு 3 நெல்லிக்கனியை அவர் கையில் கொடுப்பாரு. இது என்னன்னா 3 அதிசய நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை நீ ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டுட்டு என்ன நினச்சி வேண்டுறியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போய்ட்றாரு. அவர் அந்த நெல்லிக்கனியை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இது எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் மறைஞ்சு போயிடுவார். என்னடா இது, இவர் கடவுள்னு சொல்கிறாரு, நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அந்த நெல்லிக்கனியை வாங்கி அவர் ஜோபியில் போட்டுக்கிட்டு கிளம்பிடுவார். கிளம்பிட்டு வந்தோடனே அவர் 3 நாளாக சாப்பிடாமல் இருந்ததுனால என்ன பண்ணோன்னா, அவருக்கு ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிடும், ரொம்ப பசி எடுத்தோடனே அவர் போகிற வழியில் ஒரு மாமரம் இருக்கும். மாமரத்து உச்சியில் சில பழங்கள் பழுத்திருக்கும். என்னடா பண்ணுறது, இது ஏறி பறிக்கவும் முடியாது, வேறு பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சாமியார் கொடுத்த நெல்லிக்கனி இருக்குல்ல, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனித மூளை கம்முன்னு இருக்காது. சரின்னு சொல்லிட்டு ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு அவர் வேண்டிக்கிறாரு. என்னன்னா, எனக்கு அந்த மாமரம் பறிக்கிற அளவுக்கு நீளமான கைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பார். சாப்பிட்டுட்டு வேண்டின உடனே அடுத்த செகண்டே அந்த கைகள் இருந்து ரொம்ப நீளமாக வளர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆமாம், வந்தவர் கடவுள் தான், அவர் கொடுத்த மாங்கனியினால் நெல்லிக்கனியினால் எனக்கு கைகள் நீண்டுருச்சு, அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுக்கிட்டே, சரி இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற 2 கனியை நம்ம பொறுமையாக யோசித்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கோட்டீஸ்வரர் ஆகிற மாதிரி நம்ம அந்த நெல்லிக்கனியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அப்போ தான் அவருக்கு தோணுது, ஏன்னா அவரை நீண்ட கைகள் மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த கைகளை வச்சுக்கிட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி, என்னடா பண்ணுறது, இதை நம்ம திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாகணுமே அப்படின்றதுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு எனக்கே இந்த கைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் என் கைகள் 2ம்
சின்னதாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாப்பிட்டுட்டு இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு வேண்டிக்கிறாரு. அடுத்த முறை என்ன நடக்குது அப்படின்னா, வழக்கமாக இருந்த கைகளை விட ரொம்ப சின்ன கையாக மாறிடுது அவரது. அதை பார்த்த உடனே அவருக்கு பேரதிர்ச்சி. என்னடா இது, நம்ம வேண்டியது ரெண்டாவது நெல்லிக்கனி போயிடுச்சேன்னு பார்த்தா கடைசியில் இருந்த கைகளும் போயிடுச்சே, இப்போ என்னடா பண்ணுறது, இருக்கிறது இன்னும் ஒரு நெல்லிக்கனி, நம்ம இதை வச்சு பேரும் புகழும் சம்பாதிக்கலான்னு பார்த்தாலும் இந்த கைகளை வச்சுக்கிட்டு நம்ம அவமானத்தை தாங்க முடியாது. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மூன்றாவது நெல்லிக்கனியும் சாப்பிட்டுட்டு என்னோடய கைகள் வழக்கமான கைகள் மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. மறுபடியும் அந்த கைகள் பழைய நிலைமைக்கு வருது. இந்த 3 நெல்லிக்கனியோட கதை எப்படி இருக்குது தெரியுங்களா? சந்தானம் ஒரு படத்தில் இருப்பார் பார்த்தீங்களா, இந்த நெல் மூட்டைகளாக எடுத்துகிட்டு போய் குடோனில் வச்சிரு, குடோன்லேருந்து திரும்ப நெல் மூட்டை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. ஒருத்தருக்கு அந்த வேலையே இல்லாத தன்னோட அடியாளுகளுக்கு வேலை சொல்கிற மாதிரி இந்த கதை இருக்குது. நல்லா இருந்த கையே அவரே 3 நெல்லிக்கை கனிகளை சாப்பிட்டு சின்னதாக்கி பெரிதாக்கி கடைசியில் தன்னோட கையை கொண்டு வரதுக்கு இந்த 3 வரத்தையும் யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு கை வந்துருச்சேன்னு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட அந்த 2 கைகள் மட்டும்தான் இருக்குது. அவர் கொடுத்த 3 நெல்லிக்கனி வரங்களையும் அவர் பயன்படுத்திட்டார். சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீடு சேர்றாரு. வந்த உடனே இருந்த நெல்லிக்கனியும் போச்சு, வரமும் போச்சு, கடவுள் கொடுத்த இதுவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ இதிலிருந்து ஒரு கதை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஒருவர் பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான தகுதியும் அவனுக்கு வேணும் அப்படின்றது இந்த கதையில் நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஒருவர் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதி அவரிடம் இருந்தால் மட்டுமே அந்த பணமும் அவரிடம் நீடிக்கும் அப்படின்றத இந்த கதையோட பொருள். இன்னொன்று என்னென்னா, அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு முறை தான் கதவு தட்டும். அந்த ஒவ்வொரு முறையும் நமக்கு கதவு தட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படின்றதையும் இந்த பொருளை புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நம்ம ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அந்த வாய்ப்பு இதுதான் அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறீங்க. இப்போ கடவுள் நேரில் வந்தார், இது கடவுள் தானா, இவர் நிஜமாவே கடவுள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்ததுனால அவர் ஏற்கனவே அவர் கடவுள் தான் நம்பிக்கையோடு அவர் ஒரு வரம் கேட்டிருந்தானா அந்த வரம் அப்போவே அவருக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு சந்தேகப்பட்ட இந்த 3 கனி வரங்களையும் அவர் வேஸ்ட் பண்ணார். அதனால் எந்த ஒரு செயலும் செய்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிக்கணும். செஞ்சு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா இது நம்மளுக்கு அமையுமா, இதில் என்ன கெட்டது இருக்குது, இதெல்லாம் வந்தால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னெல்லாம் யோசிக்கிறது இரண்டாம் பட்சம். எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்வது தான் உண்மையான அறிவாளித்தனத்துக்கான ஒரு தீர்வு. சரிங்களா? ஒவ்வொரு முறையும் தன் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்பவனே உண்மையான அறிவாளி அப்படின்றது தான் இந்த கதையோட பொருள். சரிங்களா? நம்ம நிறைய பேர் நினப்போம், என்னது டீச்சராக இருந்தவன், அப்புறம் கேபிள் வேலை பண்ணுறவங்க, அப்புறம் ஈபி வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொஞ்ச நாளில் ஒரு பெரிய பணக்காராகிட்டு எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா இவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதை கரெக்டாக பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? எல்லாரும் ஒரே மாதிரியான தொழில் செய்கிறவங்க எல்லாரும் ஒரே நிலைமையில் கொண்டு வர்றது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற எல்லாருக்குமே உலகத்தில் வாய்ப்புகள் கிடைத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டுமே வாழ்க்கையில் சர்வே பண்ண முடியும் அப்படின்றத இந்த கதையில் நல்லாவே புரிஞ்சிட்ருக்கும். நீங்களும் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.